வணக்கம். குழவியே, கதை கேளு. முன்னொரு காலத்துல 2 கிராமம் இருந்திருக்கு. அந்த 2 கிராமத்துக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன காட்டு பகுதி இருந்திருக்கு. இந்த 2 கிராமத்துல ஒரு கிராமத்துல மட்டும் தான் ஸ்கூல் இருக்கு. இங்கேருந்து எல்லாரும் போயிட்டு தான் வருவாங்க. அப்படி ஒரு நாள் 2 பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூலுக்காக கிளம்பி போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நேரமானதும் பயங்கரமா இருட்டிடுச்சு. காட்டு பகுதியில ஒண்ணுமே தெரியல. என்ன பண்றது அப்படின்ற குழப்பத்திலே அவங்க ரொம்ப பயத்துல, ஐயோ எப்படிடா நம்ம அந்த வீட்டுக்கு போறது, ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு வர பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப பயம். அந்த சமயத்துல அவங்க ஒரு பெரிய மரத்துல கூட்டமா மின்மினி பூச்சிகள் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சின்ன மின்மினி பூச்சி ரொம்ப 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 நல்ல மனசுடையது. உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, மின்மினி பூச்சிக்கு இயற்கையாவே அதுக்குள்ளார ஒரு வெளிச்சம் வரும், ஒரு லைட் இருக்கும். அதனால அதுக்கு என்னன்னா, அச்சச்சோ அங்க தூரத்துல 2 பசங்க நிக்கிறாங்களே. ஆஹா! அந்த மின்மினி பூச்சிக்கு மனசுக்குள்ள தோணியிருக்கு, யாரோ 2 பேர் அங்க பயத்துல நிக்கிறாங்கன்னு. ஆஹா! அவங்களுக்கு நான் எப்படியாவது உதவி செய்யணுமே அப்படின்னு அதுக்கு தோணுச்சு. உடனே என்ன பண்ணுச்சு, தன்னுடைய நண்பர்களை தேடி பறந்து ஓடுச்சு. நண்பர்களே, அங்க பாருங்க, 2 பசங்க இருட்டுல மாட்டிக்கிட்டு ரொம்ப பயந்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னு அந்த மின்மினி பூச்சி ரொம்ப நல்ல மனசோட கேட்டிருக்குது. உடனே அந்த நண்பர்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த பசங்களை நோக்கி ஓடணுன்னு அந்த பசங்க அந்த கூட்டத்தை பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்போ இந்த சின்ன மின்மினி பூச்சிருந்துச்சு, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து நீங்கள் எங்கள் பின்னாடியே வாங்க, உங்களை நான் அந்த ஊரில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி அந்த 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் இருந்த கிராமத்தில் போய் விட்டுட்டாங்க. இப்படி தான் அந்த மின்மினி பூச்சிக்கு ரொம்ப நல்ல மனசு. ஆனால் சீக்கிரமே ஒரு நாள் என்னாச்சு, 2 காகம் இதே மாதிரி வழி தவறி பக்கத்தில் இருந்த இன்னொரு மரத்தில் வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரியும் வீடு இருட்டி போயிடுச்சு அந்த காடு. இந்த சின்ன மின்மினி பூச்சிக்கு மறுபடி என்ன கவலைன்னா, அச்சச்சோ இந்த 2 காகத்துக்கு கூட வழி தெரியல போல இருக்கு, அதனாலதான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்காங்க, நாம போய் உதவி செய்யலாம் அப்படின்னு மறுபடி அதனுடைய நண்பர்களை தேடி பறந்து ஓடிச்சு. ஆனா இந்த தடவை அவங்க நண்பர்கள் சொன்னாங்க, வேணாம் வேணாம், இவங்க வழி தவறி வந்த மாதிரி தெரியல, ஏதோ பெரிய சூழ்ச்சியோட உட்கார்ந்துருக்காங்க, நீ அதனால போகாத அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரியே அந்த 2 காகங்களும் என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா, ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன பண்றது அப்படின்னு அந்த பெரிய மொரட்டு காக்கா கேட்டுச்சு. அதுக்கு இன்னொரு காக்கா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, விடிஞ்சதும் நம்ம இடத்துக்கு போய் ஏதாவது ஒரு இரையை தேடி சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே சாப்பிடணும், எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது அப்படின்னு ரொம்ப அடம் பண்ணுச்சு. அப்போ இந்த சின்ன மின்மினி பூச்சியானது தன் நண்பர்கள் சொல்றதை கேட்காம பறந்து அந்த காகத்துக்கிட்ட போக போச்சு. ஆஹா, அதோ ஒரு சின்ன மின்மினி பூச்சி நம்மளை தேடி வருது, அத நான் ஒரு சின்ன சிற்றுண்டியா ஒரு ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப குரூரமான ஒரு முடிவு எடுத்துச்சு. இந்த சின்ன மின்மினி பூச்சிக்கு அதெல்லாம் தெரியல, நாம பறந்து போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி போனுச்சு. கிட்ட போய், நண்பர்களே, இந்த காட்டுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்களா, உங்களுக்கு வழி தெரியலையா, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் பக்கத்து காட்டுலன்னு சொன்னுச்சு. ஆனா அந்த காகம் வேற ஒரு கொடூரமான எண்ணத்துல இருக்குது. இது பறந்து வந்து அந்த மின்மினி பூச்சை பிடிச்சிருச்சு. விடுங்க விடுங்க விடுங்க, நான் என் கூட்டுக்கு போய் ஆகணும், உங்களுக்கு உதவி செய்யதானே வந்தேன், என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களே, விடுங்க விடுங்கன்னு அந்த சின்ன மின்மினி பூச்சி கத்துது.
உன்னை நான் விடவே மாட்டேன். எனக்கு பயங்கர பசி. இத்தினோண்டு இந்த மின்மினி பூச்சியை சாப்பிட்டு என் பசியை கொஞ்சம் தீர்த்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே மற்ற மின்மினி பூச்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த காகத்தை கடிச்சு வச்சிருச்சு. கடிச்சிட்டு இந்த சின்ன மின்மினி பூச்சியை காப்பாற்றி தூக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. இந்த கடி வலியை தாங்க முடியும். ஐயோ அம்மா வலிக்குதேன்னு அந்த 2 காகமும் இருட்டோட இருட்டா பறந்து ஓடி போயிட்டாங்க. அப்போ இந்த சின்ன மின்மினி பூச்சி அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தது. அப்போ சுற்றி இருக்க மற்ற மின்மினி பூச்சிகள்லாம் சொன்னிச்சு, நமக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குதான். இந்த விளக்கோலியால் மற்றவங்களை காப்பாற்றணும் நீ நினைக்கிறது உண்மைதான். ஆனால் யாரை காப்பாற்றணும், எதுக்கு, எந்த நேரத்தில் யாருக்கு எது தேவைப்படுமோ அதை தான் நாம் கொடுக்கணும், அதை தான் நாம் செய்யணும். தேவையே இல்லாமல் யாருமே கேட்காத நேரத்தில் நீயா போய் செஞ்சினா இப்படி தான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி தான் நம்ம எப்பயுமே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு செஞ்சால் போதும். உதவி அப்படிங்கிறது தேவையானவருக்கு தேவையான நேரத்தில் நாம் பரிசாக கொடுக்கலாம். எப்பயுமே ரொம்ப சுதாரித்து தெளிவாக நடந்துக்கணும். என்ன கதை ரொம்ப பிடிச்சதா? இந்த மாதிரி பல கதைகள் நான் ஒரு வியாழக்கிழமையும் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் என்னோட கதைகள் கேட்கணுன்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.